IPL 46வது லீக் போட்டியில டெல்லிய 6 விக்கெட் வித்தியாசத்துல சாச்சிருக்கு பெங்களூரு. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்துல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண டெல்லிக்கு அபிஷேக் போரல் அதிரடி தொடக்கம் தந்தாரு. 11 பந்துல 28 ரன் அடிச்சு அவர் ஆட்டமிழக்க, அடுத்து வந்த கருண் நாயர் 4 ரன்னுக்கும், டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின டூப்ளசி 22 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தாங்க. பேட்டிங்கிற்கு பிட்ச் கொஞ்சம் சவாலா இருந்ததால டெல்லி வீரர்கள் சீரான இடைவெளியில விக்கெட்டை இழந்தாங்க. நிதானமா ஆடின KL ராகுல் 41 ரன் எடுக்க, ஸ்டப்ஸ் கடைசியில பவுண்டரிகள் அடிச்சதால 8 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்துச்சு டெல்லி. அடுத்து 163 ரன்கள் இலக்க நோக்கி ஆடின பெங்களூரு 30 ரன்னுக்குள்ள 3 விக்கெட்டை இழந்து தடுமாறுச்சு. 4வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த விராட் கோலியும் கிருணல் பாண்டியாவும் நிலைச்சு நின்று விளையாட இலக்க நோக்கி பயணிச்சிச்சு பெங்களூரு. சிக்ஸர்களை பறக்க விட்டு சிறப்பா விளையாடின கிருணல் பாண்டியா அரை சதம் அடிச்சு அசத்த, கோலியும் பிச்சுக்கு ஏத்த மாதிரி நிதானமா ஆடி அரை சதம் அடிச்சார். 4வது விக்கெட்டுக்கு 119 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க கோலி கிருணல் ஜோடி. கோலி 51 ரன்ல ஆட்டமிழக்க, அடுத்து வந்த டிம் டேவிட் பவுண்டரிகளை விரட்டி பட்டையை கிளப்பினாரு. 19வது ஓவர்ல 4 விக்கெட் இழப்புக்கு 165 ரன் எடுத்த பெங்களூரு 6 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று. இந்த வெற்றி மூலமா அவே கேம்ஸ்ல தொடர்ச்சியா 6 கேம் ஜெயிச்ச முதல் அணின்னு சாதனை படைச்சிருக்கு பெங்களூரு. புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.